கொள்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இன்று 3 நிகழ்ச்சிகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் 100 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி, கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி என்ற 3 நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பேற்று விழா பேருரையாற்றி சான்றிதழ்கள் வழங்க வருகை தந்துள்ள நம்முடைய தமிழக அரசின் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நம்முடைய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், பாசத்திற்குரிய சகோதரர் KRN ராஜேஷ்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சேந்தமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்ற இருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சுமன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, வட்டாட்சியர் அவர்களே, பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள் பெருமக்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சேந்தமங்கலம் ஒன்றிய கழக செயலாளரும் ஆத்மா குழு தலைவருமான அண்ணன் அசோகன் அவர்களே, புதுச்சத்திரம் ஆத்மா குழுவுடைய தலைவர் தம்பி கௌதம் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களே, வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, திரளாக வருகை தந்துள்ள தாய்மார்களே, பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து இந்த 2.5 ஆண்டு காலமாக நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பல்வேறு திட்டங்கள், பல்வேறு பட்டா நிகழ்வு போன்ற அனைத்து துறைகளிலிருந்தும் நிலுவையில் இருந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியால் இன்று ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட சுமார் 1600 பயனாளிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த அந்த பட்டாவை வழங்குகின்ற இந்த முயற்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் இன்று வழங்க இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து இதுபோல் இன்னும் விடுபட்டிருக்கின்ற அனைத்து பட்டாதாரர்களுக்கும் இதேபோல் விழாக்களை நடத்தி தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாமக்கல் 437 பட்டாக்களும், மோகனூர் தாலுக்காவில் 165 பட்டாக்களும், சேந்தமங்கலம் தாலுக்காவில் என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திருமலைப்பட்டி கிராமம் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பட்டா வழங்காமல் சுமார் 53 பேருக்கு பட்டா வழங்கப்படாமல் இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று ஒரு 48 நபர்களுக்கு நம்முடைய சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அவர்களுடைய முயற்சியால் இன்று இந்த நிகழ்வு வழங்கப்படவிருக்கின்றது. மீதமுள்ளவர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படும். எனவே நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் விடுபட்ட அனைத்து பட்டா நிகழ்வாக இருந்தாலும் சரி, இன்னும் பட்டா பெறாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா போன்ற அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து மிக விரைவில் அனைவருக்கும் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாண்புமிகு தலைவருடைய ஆட்சியிலே தேர்தல் நேரத்திலே தெரிவித்த அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து இந்த 2 ஆண்டு காலத்திலேயே அறிவிக்காத திட்டங்களையும் சேர்த்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பாக தாய்மார்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருந்தாலும், அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதில் விடுபட்ட நபர்களுக்கும் இந்த பொங்கலுக்கு முன்பாகவே வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். எனவே விடுபட்ட நபர்களுக்கும் கண்டிப்பாக மிக விரைவில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனவே தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வருக்கு என்றென்றும் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.